நிறைய பேர் ஏளனமா பேசியிருக்காங்க. ஏம் என்னன்னா இதுக்கு முன்னாடி 5 சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த 5 சேனலுமே ஃபிளாப். எங்க ஊர்ல அப்படியே ஒரு மேல் சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூபுக்காக அழுத மூமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குமர் திருஷ்டிகளாகர். ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஆதரவுனால நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு நினைச்சேன். என்ன வீடியோ போடலாம்னு நினைக்கும் போதுதான் என்ன வந்த ஐடியா தான், நமக்கு என் சப்ஸ்கிரைபர் கூட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசையில தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்திருந்து எல்லா கமெண்ட்ஸும் நான் எடுத்து வச்சுக்கேன். ஸோ அதுக்கான பதில் தான் நான் இப்ப சொல்ல போறேன். வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. இதுல சொல்றது எல்லாமே உண்மையான பதில் தான் நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவுனால தான் நான் 1K ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் மேல் வளர உங்க ஆதரவு இன்னும் தேவை. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சிக்கு எடுத்திருக்கேன். என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். யாருடைய தயவுலையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை இந்த அளவு சப்போர்ட் பண்ணி என்ன நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஏளனமாக பேசியிருக்காங்க. நிறைய பேர் அசிங்கமாக சொல்லியிருக்காங்க. பட் எதையும் பொருட்படுத்தாமல் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இன்னைக்கு நான் 1K ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் ஆதரவுனால தான். ஸோ எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஸோ செகண்ட் நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் 1K ரீச் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படி நல்லவங்க வாழ்த்துறதுல தான் நம்ம மேல் வளர்றதுக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் வாழ்த்தி பழகுங்க. என்ன வாழ்த்துன்னு சொல்லல, யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷ் பண்ணுறதுல எதுவுமே குறைஞ்சு போக மாட்டோம். ஸோ என்ன கங்க்ராச்சுலேஷன் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேர்டு கொஸ்டின் நம்ம என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒரு கொஸ்டின் வந்திருந்தேன், நல்லா பிடிச்சிருந்தேன். எப்படி ப்ரோ யார் என்ன சொன்னாலும் உங்க விருப்பத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதே பண்றீங்க? நம்ம விருப்பத்துக்கு தானே நம்ம பண்ணணும். ஏன்னா லைஃப்ங்கிறது ஒரு முறை தான். ஸோ நம்ம விருப்பத்தை பண்றோம். நான் ரீசெண்டாக கொஞ்சம் சேலஞ்ச் வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்போ எல்லாருமே என்ன எங்க ஊர்ல அப்படியே ஒரு மேல் சொல்லுவாங்க, ஏன் இப்படி எல்லாம் தின்னுட்டு அப்படின்னு. ஏன் பிடிச்சிருக்கு நான் பண்றேன், சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை நம்ம தான் பண்ணணும். ஸோ எனக்கு யூடியூப்ல பிடிச்சிருக்கு, இப்படி பண்றது பிடிச்சிருக்கு, ஸோ அதனால நான் பண்றேன். எல்லாருமே அப்படிதான், பிடிச்சதை பண்ணுங்க, யார் என்ன சொன்னாலும் கண்டுடாதுங்க. ஃபோர்த் என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் படிச்சது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, உங்க எய்ம் என்ன? நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோட எய்ம் என்னதான் இருந்துச்சுன்னா போலீஸ். அப்போ போலீஸை பார்க்கும்போது நம்ம இப்படி இருக்கணும் அப்போ அப்படின்னு நினைச்சு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எய்ம் போலீஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7th வரும்போது என்னதான் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் ஸ்டேஜ் ஏறி ஆக்டிங் பண்ண தொடங்கினேன். ஒரு டிராமாவில் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ ஆக்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம் தான் என்னோட எய்ம். அப்போ சின்ன வயசுல குழந்தை நம்ம இன்னுமே தெரியாது. அந்த வயசுல என்னோட எய்ம் என்ன இருந்துச்சுன்னா, ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துச்சு. ஒரு 10th படிக்கும்போது நினைக்கிறேன், அதே சர்ச்சில் ஒரு இதுக்கு வேண்டிதான் நான் ஒரு டிராமாவை டைரக்ட் பண்ணேன். டைரக்ட் பண்ணோடனே எய்ம் என்னதான் இருந்துச்சுன்னா, டைரக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது எய்ம் அப்படின்னா, 12th படிக்கும்போது அதே தான், டைரக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எய்ம் இருந்துச்சு. ஆனாலும் ஒன்று என்னன்னா, ஏதாவது சாதிக்கணும் அந்த இதில் தான் இருந்துச்சு, தவிர ஃபிக்ஸடாக எந்த எய்மே கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போதும் இதே மாதிரி ட்ராமாஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேனே தவிர எதுவுமே டைரக்ட் பண்ணது கிடையாது. அப்போவும் எய்ம் என்னன்னா, டைரக்டர் அந்த இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு சினி ஃபீல்டில் போனால் ரொம்ப கஷ்டம், நம்ம நிறைய பழக்கம் வேணாம், கான்டாக்ட் வேணாம், ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நம்மளோட திறமையை நம்மளே வளர்த்துக்க தான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த யூடியூப் தான் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி 5 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 5 சேனலுமே ஃப்ளாப். இது 5வது சேனல். ஏதோ 1K உங்க புண்ணியத்தினால ரீச் பண்ணியிருக்கு.
இப்போ என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப். நம்ம இப்போ டேலண்ட் இருக்கவங்களை உள்ள கொண்டு வரணும். டேலண்ட் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வர்றதுக்கு வழி இருக்காது, அந்த வழி இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வரணும். அதான் என்னோட எய்ம். அப்புறமா வந்த கொஸ்டின், உங்க ஏஜ் என்ன ப்ரோ? என்னோட ஏஜ் 23. இப்பதான் ரீசெண்டா தான் 23 ஆச்சு. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டிவி சேனல்ல பிளே அவுட் எடிட்டரா இருக்கேன். நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு மோட்டிவ் என்ன? நான் சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரியவே செய்யாது எதுக்காக நான் சேனல் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு. சும்மா என்னோட மெயில் ஐடியிலேயே ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்றது, அந்த ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அதான் எடிட் பண்ற அப்பவும் தெரியாது. நான் டென்த்து படிக்கிறப்போ எடிட் பண்ண எல்லாம் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கிரீன் ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணி லிரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை டவுன்லோட் பண்ணி அதை போட்டு எடிட் பண்ணி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது சேனல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணுமோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுவுமே ஒழுங்கா போகல. அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சரி இப்படிதான் நமக்கு ரீச் ஆகலையே, ஸோ எப்படி நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னா நாலேஜ் விஷயம் நம்ம எப்படி சொல்றது அன்றாட தகவல் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நாலேஜ் சம்மந்தமாட்ட ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் அதோட ஃப்ளாப்பு, வியூஸ் எதுவுமே போகாதோடனே எனக்கே வெக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால நானும் அந்த சேனலை கன்டினியூ பண்ணல. கடைசி ஃபைனல் சான்ஸா சரி நம்ம சும்மாவே இருந்துட்டு இருக்கோம், நம்ம டேலண்ட் வெளியே கொண்டு வரணும் அந்த காரணத்துக்காக லாஸ்டா ஒரு சேனல் தான் அந்த குமரி 360 விளாகர் அப்படிங்கிற ஒரு சேனல். சும்மா ஸ்டார்டிங்ல கன்னியாகுமரியை வச்சு சும்மா நேச்சர் வீடியோ ஷார்ட்ஸா போட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்மளே விளாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் விளாக் போட ஸ்டார்ட் பண்ணேன். ரீச் லாட்டெல்லாம் கொஞ்சம் ரீச் இருந்துச்சு. அப்படிதான் மெயினாக சொல்ல போனா என்னோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும், அதுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். உங்க சொந்த ஊர் எது ப்ரோ? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? என்னோட சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கருங்கல் பக்கம், பாலப்பழம் குடல் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பாலப்பழம் குடல் பக்கம் தான், சகாய நகர்ங்கிற ஒரு சின்ன ஊர் தான். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. கன்னியாகுமரியில உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது ப்ரோ? கன்னியாகுமரினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னியாகுமரியில ஸ்பெசிஃபை அது பிடிக்கும்னு சொன்னா அப்படி சொன்னால கன்னியாகுமரியில எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சென்னையை விட ஹீட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, உங்க ஒப்பீனியன் என்ன? நம்ம கன்னியாகுமரியை கம்பேர் பண்ணும்போது இங்க ஹீட்டு தான், ஆனா எப்படின்னு சொல்றது இப்போ கன்னியாகுமரி இருக்க ஹீட்டை விட இங்க கம்மி தான். நான் ரீசெண்டா ஒருக்கா கன்னியாகுமரி வந்திருந்தேன், அப்பதான் பார்த்தேன். ஒரு நாள் வந்தது எனக்கே செம ஹீட்டு தாங்க முடியல. அதே இது இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியா தான் எனக்கு இருக்குது சென்னையில. உங்களுக்கு கன்னியாகுமரியில பிடிச்ச ஃபுட்டு அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா கன்னியாகுமரியில ஃபுட்டு என்ன பிடிக்கும் அப்படின்னா பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும், கல்யாண வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். கல்யாண நம்ம வெஜ்ஜு சாப்பாடு, அது அவியல், அதெல்லாம் இப்போ இங்க மிஸ் பண்றேன். ஏன்னா இங்க எதுவுமே அப்படி கிடையாது. இங்க உள்ள ஃபுட் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட். உங்களோட ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட ரோல் மாடல் யாரை எடுத்துக்கிட்டேன்னா லீடர்ஸ்ல யாராவது பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா இருந்தாலும் சரி, அவரோட நிறைய கோட்ஸ், மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இப்போ கூட அவரோட ஒரு கோட்ஸை வச்சுதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கோட்ஸ் அப்படின்னா உலகம் முன்னே அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் அப்படிங்கிற ஒரு கோட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன் ஒரு மோட்டிவ்னா எனக்குள்ள அவ்வளோ ஒரு மோட்டிவ் கொடுத்த ஒரு வேர்ட்ஸ் அது. நம்ம நம்மளை அறியவர் நம்ம உலகிற்கு அறிமுகம் செய்து பண்ணணும். ஏன்னா வாய்ப்புங்கிறது எப்போ நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்பு உருவாக்கிக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த கோட்ஸை என் பைக்கு பின்னாடி கூட அந்த கோட்ஸ் தான் இருக்கு. மக்கா சென்னையில வெயில் எப்படி இருக்கு? ஃபுட்டு கொள்ளாமா? சென்னையை பொறுத்தவரையில வெயில் ஹீட் தான். அதுவும் இப்போதான் ஏப்ரல் மந்த் ஆயிருக்கு, ஹீட்டு செமையா இருக்கு. இனி மே மந்தெல்லாம் எப்படிதான் இருக்க போறோம்னு தெரியல. ஏதோ ஒரு புண்ணியத்தினால ஏசியில ஒர்க் பண்றதுனால நமக்கு வெளியே அந்த ஹீட்டு தெரியல. ஃபுட் எல்லாம் கொள்ளாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய இடத்துல நல்ல ஃபுட்டும் இருக்குது, எப்படி சொல்றது ஒரு மாதிரி செட் ஆகாத ஃபுட்டும் இருக்குது. நம்ம இதான் காசை பொறுத்தான் எல்லா ஃபுட்டுமே. இங்க இதுவரை ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா? நான் அவார்டு வாங்கியிருக்கேன்னா ஆமா வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு அவார்டு எனக்கு தெரிஞ்ச அவார்டுன்னு சொன்னா அந்த ஒரு அவார்டு தான் சொல்லுவேன். யூடியூப்ல இருந்தா பிளாகிங் அதுக்காக அப்படின்னா November 1 எங்க கன்னியாகுமரியில யூடியூபர்ஸ் டேன்னு ஒன்று நடத்துவாங்க. கன்னியாகுமரி டேயா வச்சு யூடியூபர்ஸ் எல்லாருமே மீட்டப் பண்ணி அதுல ஒரு நேரம் நடத்துவாங்க. இதுல சுதன் ஒரு ப்ரோ உண்டு, அவர் தான் எனக்கு இன்வைட் பண்ணி என்னையும் ஒரு யூடியூபரா அந்த நேரம் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நேரம் எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் ஒன்றும் கிடையாது, என்ன விளாக் பண்ணி போட்டுருப்பேன். ஸோ என்னையும் ஒரு கன்சிடர் பண்ணி என்னையும் இன்வைட் பண்ணி அங்கே கூப்பிட்டு அவார்டெல்லாம் தந்தாங்க. ஸோ அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். ஸோ சுதன் ப்ரோக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்யூ சுதன் ப்ரோ. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இதுலேருந்து பெரிய அவார்டு நான் வாங்கணும், வாங்கக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ மறக்காம நீங்க தர ஆதரவுக்கு தான் எனக்கு இன்னும் மோட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூபுக்காக அழுத மூமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. யூடியூபுக்காக அழுத மூமெண்ட் ரொம்பவே இருக்குது, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய மூமெண்ட்ஸ்ல மெயினா சொல்ல போனா அந்த சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே அழுவேன். ஒவ்வொரு வீடியோஸ் பண்ணும்போது தான் நம்ம சில வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், சில வீடியோஸ் பண்ணும்போது ரொம்ப தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒத்தே தான் நானும் வீடியோ எடுக்கிறது. நான் நல்ல ஒரு அழுத மூமெண்ட்னா ஜெயம் ரவி மூவில உள்ள மாதிரி சோத்துல மிளகா பொடி போட்டு சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வாய் வச்ச உடனே எனக்கு முடியல. பட் அந்த வீடியோ என் சேனல்ல இருக்கு, அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நிறைய வச்சிருந்தேன், நிறைய சாப்பாடு வச்சு அதை ஃபுல்லா நான் சாப்பிட்டு முடிச்சேன். ஸோ அதான் ரொம்ப அழுத மூமெண்ட். அடுத்து இன்னொரு எதுக்கு அழுதேன் அப்படின்னா, நான் அவார்டு வாங்கிட்டு அந்த நேரம் வரல, வெளியே வந்து அந்த அவார்டை பார்த்து எனக்கு நான் அழுத மூமெண்ட்ல கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. உங்க சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அட்வைஸ் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே செய்யாது. அட்வைஸா சொல்லல, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா சொல்றேன். என்ன சொல்றேன்னா, உங்க லைஃப நீங்க வாழுங்க. இப்போ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம இருக்கணும்னா நம்ம இப்படிதான் இருக்கணும். என்ன பொறுத்தவரை லைஃப்ங்கிறது ஒரு புக்கு தான். ஃபர்ஸ்ட் பேஜோ லாஸ்ட் பேஜோ தான் கடவுள் எழுதியிருப்பாரு. இடையில உள்ள பேஜெல்லாம் நம்ம தான் எழுத போறோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்தா நம்ம லைஃப் எழுத போகுது. ஏன் முடிஞ்சு போன முந்தின பக்கத்தை நம்ம பார்க்கவும் போறது இல்ல, அடுத்த என்ன பக்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்க போறது இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்குதான். ஸோ அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஸோ அதனால யாருக்கும் அடிமையா இருந்து வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கு. ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுருக்காங்க. ஒர்க்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கீப் ராக் கோயிங் ஸ்டார் மக்களே. நீங்க தார அந்த வார்த்தை தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பேசுவாங்க, நீங்க நல்லா பண்ணிட்டீங்க போ அப்படி சொல்றீங்க. நமக்கு நைட்டா தோணும் நல்லா இல்லையே இந்த வீடியோ அப்படின்னு. ஆனா சில பேர் சொல்லிப்பாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. அதான் நமக்கு மோட்டிவேட். நம்ம இப்போ கழுவி ஊத்துவாங்க, அப்ப எல்லாம் மனசுல தோணும் என்னடா இப்படி கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு. ஆனா ஒண்ணு சொல்ல போனோம்னா, நம்ம குட் கமெண்ட் எடுக்கிறதா பேட் கமெண்ட் எடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற முடியும். ஏன்னா மோட்டிவேஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பாப்பா தான். எப்போல்லாம் இதுக்காக நான் ஃபீல் பண்ணியிருக்கணும் ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணுவா. நான் இதுல சாதிச்சதுல என்னோட ஹாப்பி, நான் 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதோட என்னோட அவ ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஸோ மோட்டிவேட்னு கேட்டீங்கன்னா அதான். நீங்க சிங்கிளா கமிட்டடா ப்ரோ? கமிட்டட்னா உங்க நம்பர் நேம் சொல்லுங்க. கமிட்டட் தான், லவர் நேம் இப்ப சொல்ல மாட்டேன். அதுக்கான நேம் ரிவீல் கண்டிப்பா சீக்கிரம் வரும். 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது உங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது அந்த நம்ம குரோம்ல நான் ஒர்க்கில் இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல குரோம்ல மொபைல் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஆன் பண்ணி லைவ் கமெண்ட் நம்ம லைவ் சப்ஸ்கிரைபர் எத்தனை வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். அந்த 1000 அப்படி இருந்தது வரும்போது நம்ம துள்ளி குடிச்சு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் என்ன ஆஃபீஸ்ல இருந்தனால அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ மனசுக்குள்ளேயே தேர்த்திக்கிட்டு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். உங்களுக்கு கன்னியாகுமரியை பிடிக்குமா சென்னையை பிடிக்குமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. வந்தார வாழ வைக்கும் பார்த்தா நம்ம சென்னையை பிடிக்கும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம சொந்த ஊரை மறக்க முடியாது. எப்பவுமே கன்னியாகுமரி தான் பிடிக்கும். பட் சென்னைக்கு வந்த பிறகு சென்னையை பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம லைஃப் டிராவல் ஃபுல்லாக நீங்க தான் ஆக போகுது. ஸோ கன்னியாகுமரியும் பிடிக்கும். சும்மா இருந்தாலுமே நம்ம எந்த ஊர்ல இருக்கணும் அதை பிடிச்சி வாழ்ந்தாதான் அந்த ஊர்ல நம்மளோட சந்தோஷமாவும் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ அதனால நம்ம மைண்ட் செட் நம்ம தான் மாத்திக்கணும். ஹவ் ஆர் யூ கேட்டுருங்க. ஸோ ஐ எம் ஃபைன், ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இந்த வீடியோல இவ்வளோ கமெண்ட்ஸ் தான் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இப்படி அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் கொஸ்டின் நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ லைஃப்ல நிறைய எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், என்னோட சேனல் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் இப்ப சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நம்ம சேனல் ஹிஸ்டரியை வச்சு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க. சில பேர் வளர்ந்த யூடியூபர்ஸ் இருப்பாங்க, சில பேர் சின்னவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே என்ன ஒன்று சொல்லணும்னு தோணுது இந்த மூமெண்ட்ல. நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, யார் என்ன சொல்லாம கண்டுக்காதீங்க. கமெண்ட்ஸ் வருதா படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல சில பேர் இப்போ தப்பா சொல்லுவாங்க, தப்பா சொன்னோன்னா உங்களுக்கு மனசு வருத்தம் வருதா அப்படின்னா கமெண்ட்ஸை படிக்காதீங்க. எவன் என்ன சொல்றது, நம்ம வாழ்ந்து நம்ம லைஃப் நம்ம தான் பார்க்க போறோம். எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடவே கூடாது. நம்ம இதை நம்ம பார்த்து போயிட்டே இருந்தாதான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியும். நான் எல்லாம் அந்த யூடியூப்ல வரும்போது ஒரு மாடிப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் கால் வச்சிருந்தேன். இப்பதான் 2ஆவது ஸ்டெப்பு போயிருக்கேன். இந்த 2ஆவது ஸ்டெப்புக்கும் இவ்வளவுக்குள்ளேயே நிறைய கஷ்டம் இருந்திருக்கும்.
நான் ரீசெண்டா 2 வருஷம் ஆகுது சேனல் ஸ்டார்ட் பண்ணி, இப்பதான் 1K ரீச் ஆயிருக்கேன். இன்னும் 1 lakh எல்லாம் எப்போ ரீச் ஆகி 1 million எல்லாம் எப்போ போகணும் எனக்கு தெரியவே செய்யாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளோத்துக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். நான் இப்போதான் ஒரு வாரமாட்டு டெய்லி வீடியோ போட்டனால தான் என்ன சப்ஸ்கிரைப் கொஞ்சம் அதிகம் ஆச்சு. இல்லைன்னா 900 சம்திங்லேயே இருந்துச்சு, இப்போ ஒரு 1000 ரீச் ஆகிட்டேன். ஸோ உங்களால எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.